ஓகே. ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா என்னதுங்க? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் வைக்கலாமா? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் ஓகே. யார் அது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா? Who is the Attorney General of India? First law advisor of the first law advisor of the country. Okay. Okay. இப்போ நமக்கு ஒரு கேஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு ஒரு லாயரை படி அவர்கிட்ட லீகல் ஒப்பீனியன் கேட்போம். அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு லா ரிலேட்டடாக லீகல் ஒப்பீனியன் கேட்கணும்னு யாருக்கிட்ட போவாங்க? அவர் தான் யார்? அட்டார்னி ஜெனரல். இப்போ கவர்மெண்ட்டோட கேசஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணும். அவர் தான் யார்? அட்டார்னி ஜெனரல். யாருங்க? அட்டார்னி ஜெனரல். ஓகே. பொதுவாக அட்டார்னி ஜெனரல் அப்பாயிண்டட் பை ஆஸ் யூஷுவல் பிரசிடென்ட். யாருங்க? பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகே. பொதுவாக அட்டார்னி ஜெனரலுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கணுமா அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கும். இந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஜட்ஜ் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? ஹைகோர்ட்டில் 5 years ஜட்ஜாக இருந்திருக்கணும், இல்லை 10 years லாயராக இருந்திருக்கணும், இல்லை ஒரு டிஸ்டிங்யூஷ்டு ஜூரிஸ்ட்னு பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அப்படி இருக்கிறவங்கள தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்படி சுப்ரீம் கோர்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் ஜட்ஜாக குவாலிஃபை ஆயிருக்கும். ஜட்ஜாக அப்பாயிண்ட் பண்ண அளவுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு. அவங்கள தான் அட்டார்னி ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணுவோம். யார் அப்பாயிண்ட் பண்ணுறது? பிரசிடென்ட். ஓகே. பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பொதுவாக மற்ற எல்லாருமே பார்க்குறோம் ஃபிக்ஸ்டு டென்யூராக பார்க்குறோம், ஃபிக்ஸ்டு சேலரியாக பார்க்குறோம். ஆமாவா இல்லையா? பட் அட்டார்னி ஜெனரலுடைய டென்யூர் வந்து நாட் ஃபிக்ஸ்டு. பார்த்தீங்க அப்படின்னா மேபி 2-3 yearsலேயே அவர் என்ன பண்ண முடியும்? பிரசிடென்ட் நினச்சா ரிமூவ் பண்ண முடியும். ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கான்னா எந்த ப்ரொசீஜரும் இல்லை. பிரசிடென்ட் எப்போ வேணாலும் அட்டார்னி ஜெனரலை ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி பிரசிடென்ட் இன்னொருத்தர் எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ண முடியும். யாருதா? யாருங்க? கவர்னர். யாருங்க? கவர்னர். கவர்னரை கூட எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி அட்டார்னி ஜெனரலை எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ண முடியும். யார் ரிமூவ் பண்ண முடியும்? பிரசிடென்ட். தெர் இஸ் நோ ஃபிக்ஸ்டு டென்யூர் அண்ட் ஆல்சோ தெர் இஸ் நோ ஃபிக்ஸ்டு சேலரி. த ரெமுனரேஷன் டிசைடட் பை பிரசிடென்ட். ஓகே. அவருக்கு என்ன சேலரி கொடுக்கணுன்றதை யார் டிசைட் பண்ணுறாங்க? பிரசிடென்ட் டிசைட் பண்ணு. அதே மாதிரி டென்யூரும் ஃபிக்ஸ்டு கிடையாது. ஓகே, புரியுதா? பட் குவாலிஃபிகேஷன் மட்டும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாவுக்கான ஜட்ஜ் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் அவ்வளோதான். சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் அதான் நான் சொன்னேன், வேற ஒன்றும் சொல். புரிஞ்சுதா? வேற. ஸோ இப்போ இந்த குவாலிஃபிகேஷன், இந்த டென்யூர், இந்த சேலரி. ஓகே, புரியுதா? நாட் ஃபிக்ஸ்டு சேலரி, நாட் ஃபிக்ஸ்டு டென்யூர். ஓகே. ரெமுனரேஷன் டிசைடட் பை யாருன்னு சொன்னா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. யாருங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே. இப்போ அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. என்ன வேலை செய்வார்? ஃபங்க்ஷன் ஆஃப் த சிஏஜின்ட்டு அட்டார்னி ஜெனரல். ஆர்டிகல் 76 அட்டார்னி ஜெனரல். ஆர்டிகல் 76 லீகல் அட்வைஸ். என்னதுங்க? லீகல் அட்வைஸ். ஸோ கவர்மெண்ட்டுக்கு லீகல் அட்வைஸ் பண்ணுறது யாரு தான்? அட்டார்னி ஜெனரல். கவர்மெண்ட்டுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் டிஃபெண்ட் பண்ணுறது யாரு? அட்டார்னி ஜெனரல். ஹைகோர்ட்டில் கேஸ் வந்தால் டிஃபெண்ட் பண்ணுறது யாரு? அட்டார்னி ஜெனரல். லீகல் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்தால் ஒப்பீனியன் கொடுக்கறது யாரு? அட்டார்னி ஜெனரல். என்ன யாருங்க? அட்டார்னி ஜெனரல். இப்படி கவர்மெண்ட்டோடைய லாயராக அட்டார்னி ஜெனரலாக இருக்கிறதுனால கவர்மெண்ட்டோட எல்லா விஷயமே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்ன பண்ணுவா அப்படின்னா இவருக்கு சில ரைட்ஸும் இருக்கு. இவர் பார்லிமெண்ட்ரி செஷனில் கலந்துக்கலாம். லோக்சபா, ராஜ்யசபா செஷனில் நம்ம எல்லாம் போய் கலந்துக்கலாமா? முடியாது. ஆனால் அவர் போய் கலந்துக்கலாம் வித்தவுட் ஓட்டிங் ரைட்ஸ். யூ கேன் ஸ்பீக். புரிஞ்சுதுங்களா? அங்கே பேசவும் செய்யலாம், கலந்துக்கவும் செய்யலாம். ஆனால் என்ன ஓட்டிங் கிடையாது? ஓட்டிங் ரைட்ஸ் மட்டும் கிடையாது. யாருக்கு? அட்டார்னி ஜெனரல். அதே மாதிரி அட்டார்னி ஜெனரலை பொறுத்தவரையிலுமே வேறு ஏதாவது லிமிட்டேஷன்ஸ் இருக்கா அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டான கேஸில் அவர் ஆஜராகக்கூடாது. கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக அவர் இன்வைட் பண்ணாலும் அதுக்கு போகவும் கூடாது. அதே மாதிரி கிரிமினல் கேசஸ் கிரிமினல் ப்ராசிக்யூஷன் கேசஸ் எல்லாம் அவர் ப்ரைவேட்டாக அட்டன் பண்ணணும்னா பட் வித் ப்ரியர் அப்ரூவலாக கவர்மெண்ட் இருக்கணும். ஓகே, கவர்மெண்ட்டோட அப்ரூவல் தான்
ப்ரைவேட்டில் எஸ்பெஷலி ப்ரைவேட் கேஸில் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் கிரிமினல் கேஸ்ன்னு வரும்போது கவர்மெண்ட்டோட அப்ரூவல் இருக்குது. ஓகே, புரிஞ்சுதா புரியலையா? ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா? அந்த கேட்டகரிக்குள்ளே யார் வர மாட்டாங்க? அட்டார்னி ஜென்ரல் வரமாட்டாங்க. ஒருவேளை அட்டார்னி ஜென்ரல் அன்னைக்கு இல்லை, ஒருவேளை அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. யார் வர? சொலிசிட்டர் ஜென்ரல். என்ன ஜென்ரல்? சொலிசிட்டர் ஜென்ரல். இதே அட்டார்னி ஜென்ரல் மாதிரியே ஸ்டேட்டில் வேலை செய்யக்கூடியவர் யாருங்க? ஆர்டிகல் 165 படி பார்க்கும்போது அட்வொகேட் ஜென்ரல். என்ன ஜென்ரல்? அட்வொகேட் ஜென்ரல். புரியுதா புரியல? இது ரொம்ப சிம்பிள். ஓகே.